கர்த்தர் நல்லவர். சரி, வாக்குத்தத்தத்தை நம்ம வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட செய்தியை கேட்போம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் கடைசி பகுதி. உன்னோடு நான் இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். இயேசுவே, நீங்க பிரசங்கம் பண்றவங்க, நீங்க தான் பிரசங்கம் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. அருமையானவர்களே, இந்த வசனம் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மனப்பூர்வத்தை கொட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பினார். கவனிக்கிறீங்களா? மோசேயை சீனாய் மலைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். மோசே முதல்ல 10 கட்டளைய பலகையை நானே செஞ்சு உன் கையில் கொடுத்தேன். ஆனால் ஜனங்கள் மேலே இருந்த கோபத்தில் போட்டு உடைச்சிட்டேன். இப்போ விடிய கால நீ ஆயத்தமாகி இதே மாதிரி ஒரு பலகையை நீ கொண்டுட்டு வா. மறுபடியும் நான் எழுதுவேன். நீ மட்டும்தான் வரணும். அந்த சீனாய் மலைக்கு அதிகாலையில் ஆயத்தமாகி வா. நீ மட்டும் வரணும். ஜனங்களை நடத்தக்கூடிய விதத்தை உனக்கு சொல்லுவேன். ஆடு மாடு வரக்கூடாது, வேற ஒருவர் வரக்கூடாது. அப்படி சொல்லி நான் மலை உச்சியில் நிற்பேன். நீ என்கிட்ட நிற்கணும். நான் உன்கிட்ட நின்று சில வார்த்தையை நான் உனக்கு சொல்லுவேன். ஜனங்களை நடத்தக்கூடிய. கவனிங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். 2வது வசனத்தை மேரி வாசிக்க கேட்போம். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமையின் சமூகத்தில் வந்து நில். அங்கே காலையிலே மலை உச்சியிலே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. உன் கூட யாரும் வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணவும் கூடாது. மலை அடிவாரத்தில் கூட ஒருவனும் நிற்க கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். நான் இறங்க போறேன், ஆடு மாடு கூட மேயக்கூடாது. பாருங்க எப்படி சொல்றாருன்னு. 5வது வசனம் சொல்லுங்க. 5வது வசனம் படிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி. இங்க கவனிக்கிறீங்களா? மோசே ஏற சொல்லிட்டாரு. அவர் ஒரு மேகத்திலிருந்து அப்படியே இறங்கி வாரார். இறங்கி அங்கே அவன் அருகே நின்று மோசையின் அருகே நிற்கிறார். கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவருடைய நாமத்தை கூறினார். 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கடந்து அவர்கிட்ட வரும்போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. இறக்கி வரும் பொழுது இவர் பேர் வைக்கிறார். நீர் இரக்கமும் மிகுந்த உருக்கமும் சத்தியம் நிறைந்த தேவன் என்று பேர் வைக்கிறார். கவனிக்கிறீங்களா? நம்ம அடிக்கடி நம்முடைய சபையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஆராதனையில் கர்த்தரை புகழ்கிறதா ஒரு ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி, இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன், ஆசீர்வதிக்க. இது மோசே கர்த்தருக்கு பேர் வைக்கிறார். உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? இதுதான் 10வது வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஜனத்திலும் செய்யக்கூடாத அதிசயத்தை உனக்கு செய்வேன். உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். முகத்தை பார்த்து சொல்லுங்க, உன் கூட இருப்ப நானு. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து ஜனங்களை ரட்சிக்கிறது பயங்கரமா இருக்கும். கைகளை தட்டுங்க. உன்னோடு கூட இருந்து சுகம் கொடுக்கிற காரியம், அற்புதம் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்.
உன்னோடு கூட இருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து உனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் தருகிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாக்கும் விதம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து உனக்கு தருகிற வரங்கள் வல்லமைகள் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் பயங்கரமாயிருக்கும். என்ன தெரியுங்களா? கர்த்தர் பயங்கரமானவர். தாவீது அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறான். 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், பயபக்திக்குரியவரே, பயங்கரமானவரே, உலக மக்கள் யாவரும் விரும்பத்தக்கவரே. 5வது வசனம் வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் பூர்வமான சமுத்திரத்தில் கடல்ல இருக்கிறவங்க நம்பத்தக்கவர். வாசிங்க. எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். என்ன அமைதியா இருக்கீங்க? அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிங்க. முன்னும் பின்னும் எல்லாரும் சேர்ந்து. ஆமா, பைபிள் இல்லாட்டாலும் நெட்ல படிங்க. பாப்போம், படிங்கம்மா, படிங்க தம்பி. பாருங்க, சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனாகிய நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். பயங்கரமான காரியங்களை பின்னால செய்தார், அதை நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை அவர் எல்லாரும் நம்பக்கூடிய நம்பிக்கைக்கு தக்கவரே, நீர் பயங்கரமானவைகளை செய்தீர். என்ன பயங்கரம்? திரும்பி பாருங்க. செங்கடல் 2ஆ பிளந்தாரே, அது பயங்கரம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, நல்ல கை தட்டுங்க. நான் சொல்ல பயங்கரம். மாறாவ மதுரமாய் மாற்றினாரே, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தாரு. அடிக்கும் போது தண்ணீர், பேசும்போது தண்ணீர். என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமா, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரே, பயங்கரம். தேவ பிள்ளைகளை அக்கினியில போடும் பொழுது அக்கினி மனம் முடிகூட கருகாதபடி பாதுகாத்தாரே, பயங்கரமானவர். கடலின் கொந்தளிப்பை அடக்கி போட்டாரே, அவர் பயங்கரமானவர். எரிகோவின் சுவரை துதியினால கீழே விளைச்சு வைத்தாரே, அவர் பயங்கரமானவர். தம்முடைய பிள்ளைகள் சிறையில் இருக்கிற பொழுது பேதுருக்காக, பவுல் சீலாவுக்காக சிறையை உடைச்சு வெளியே கொண்டு வந்தாரே, அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. எலிசாவை பிடிக்க வரும் பொழுது சத்துருக்களுக்கு குருட்டாட்டத்தை கட்டளையிட்டாரே, அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிகள், சீரியாவின் படைத்தலைவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும்போதெல்லாம் ஒரு மயக்கத்தை உண்டாக்கினார். பயங்கரமானவர். ஹல்லேலூயா. நிறைய நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பயங்கரமானவர். பிரசங்க வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். கவனிங்க. மோசே, உன் கையை காட்டு. என் கையவும் உன் மேல வைக்கிறேன். ஒரு சத்திய வாக்கு பண்றேன். நான் திருமணம் பண்ணி கொடுக்கறது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்த பெண்ணின் தகப்பன் வந்து மாப்பிள்ளைக்கு கையை பிடிச்சி கொடுக்கணும். அப்போ நான் ஒரு உடன்படிக்கை வாங்குவேன் பெண்ணுக்கிட்ட, மாப்பிள்ளைகிட்ட. இந்த மாதிரியே ஒரு உடன்படிக்கை பண்றேங்கிறாரு. உங்க கூட உடன்படிக்கை பண்றாரு, உங்க கூட உடன்படிக்கை பண்றாரு, உங்க கூட உடன்படிக்கை பண்றாரு. உங்க கை கீழே, தேவனுடைய கை மேலே.
உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை? கீழே வாசிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடம் பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இங்க கவனிங்க, செய்யறதுக்கு முன்னால செய்வேன் சொல்லிட்டு உன்னோடு கூட இருப்பேன். எங்க அருமையான மகன் அந்த பாட்டு அழகா பாடினார். ஆமா, நான் வருஷம் வருஷம் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவேன், ஒரு பாட்டு பாடிடுவார். எப்படி உன்னோடு கூட இருப்பேன், எப்படிலாம் இருப்பீங்க ஆண்டவரேன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். உன் ஜனங்களுக்கு நான் தகப்பனா அந்த மாதமெல்லாம் இருப்பேன். எப்படி தகப்பன்? இறக்கமுள்ள தகப்பனா, தூக்கி சுமக்கிற தகப்பனா நான் இருப்பேன்னாரு. கையை உயர்த்தி எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 103 சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு பாருங்க, இறங்குகிறார். உங்க கூட தகப்பனா இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தகப்பனா இருப்பார். உத்தரவாதம் உள்ள தகப்பனா, இறக்க நிறைஞ்ச தகப்பனா. இன்னொரு வசனமும் எனக்கு சொன்னார், கழுகு தன் குஞ்சுகளை வாடி அப்படி ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு தூக்கி வர்றது போல தகப்பனை போல கர்த்தர் சுமப்பேன்னு சொன்னார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தகப்பனா இருப்பார், உத்தரவாதம் உள்ள தகப்பனா இருப்பார். உங்களுக்கு இரக்கம் செய்வதில், உங்களை தூக்கி சுமப்பதில் அவர் ஒரு தகப்பனா இருப்பார். 2வது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தாயாக இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம், அதே 13வது வசனம் படிங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நான் உங்களை தேற்று. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எல்லாரும் தலைக்கு மேல கை தட்டுங்க. எருசலேமிலே, அம்மா எருசலேம் என்றால் சபைக்கு நீ துக்கத்தோடு வரும்போது, தேவையோடு வரும்போது, சுகத்தை எதிர்பார்த்து வரும்போது, நெருக்கத்தோடு வரும்போது உன்னை தேற்றுகிற ஒரு தாயாய் இருப்பார். தாய் அனுபவம் என்ன? இரத்தத்தை பாலாக்கி பிள்ளைக்கு கொடுக்கிறவா இயேசுதானே அந்த தாய். தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காக கரையம் செலுத்தினாரே அவர் தாய். கையை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனாயிருப்பார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாயாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பையன், பாஸ்டர் பிலிப்பு ஒரு உதாரணம் கொடுத்தார் பிரசங்கத்தில். ஒரு பையன் திருடிட்டான். அந்த ஊர் பிரசிடண்ட் நியாயம் தீர்க்கிறார். அவனை 100 சாட்டடி அடிங்கிறார். ஒரு அடி வாங்கினான், 2வது அடி வாங்கினான், 3வது அடி ஒரு அம்மா வந்து பிடிக்குது. யார் அந்த அம்மா? எங்கம்மா பிடிக்காதீங்க, என் மகனை மன்னிச்சு விடுங்க. ஆமா, அவனுக்கு இப்பொழுதுதான் நான் என் முதுக காட்டுறேன், என்ன அடிச்சுக்கோங்க. அதுதான் தாயின் அன்பு. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தாயின் அன்பு. ஒரு பொல்லாத ஒரு வேசிய தொடர்பா இருந்தான். அம்மாவுக்கு தெரிந்தது, அடே தம்பி, என் மகனை வேசிக்கிட்டையா நீ தொடர்பா இருக்க, வேண்டவே வேண்டாம். இந்த வேசி பாவலப்பட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குங்க, அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க. காதில் சொன்னான், எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எனக்கு சுகமாகாது. எனக்கு ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறார், உங்கள் அம்மாவுடைய இருதயத்தை எனக்கு எடுத்துட்டு வந்து என் நெஞ்சில் தப்பளம் போடு, நான் பிழைச்சிக்கிடுவேன். இந்த பொல்லாதவன் எங்கள் அம்மா தான் நான் வச்சிருக்கிற கள்ள மனைவிக்கு மந்திரம் பண்ணியிருப்பா போலுக்குன்னு அந்த கொடூரம் போய் அந்த இருதயத்தை வாங்கிட்டு, இருதயம் கொஞ்ச நேரம் இருக்கும், கிட்டத்தட்ட டாக்டருடைய கணக்கு பிரகாரம் 2 மணி நேரம் அது சாகாமல் இருக்கும். எடுத்துட்டு வர்றான், அந்த பதஷ்டத்தில் காலை தட்டிட்டு இருதயம் பேசிச்சான், மகனே பார்த்து போகக்கூடாதான்னுச்சான். கை தட்டுங்க பார்ப்போம். கொலை செஞ்சாலும் தாய் தேற்றுகிறவா.
அப்படித்தான் ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. நீ பாவம் செஞ்சிட்டேயே, நீ துன்மார்க்கனா இருக்கேன்னு சொல்ல. ஆமாம், பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு அப்படி கேட்குற நல்ல தகப்பன், நல்ல தாய் இருக்கிறார். இயேசு உங்களுக்கு தாயாய் இருப்பார். இயேசு உங்களுக்கு தாயாய் இருப்பார். மூணாவது, அவர் உங்களுக்கு சிநேகிதனாய் இருப்பார். சிநேகிதனாய் இருப்பார். ஆமா, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், என் சிநேகிதனான ஆபிரகாமே. அப்படின்னா என்ன? சிநேகிதன் ஜெபிக்கும் பொழுது சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கல. கையை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருடம் யாரை நண்பராக்குறீங்களோ நம்பர் ஆக்கலையோ, இயேசு உங்க டியர் நம்பர் ஆக்கி கொள்ளுங்க. நீங்க கேட்டதெல்லாம் அவர் தருவார். அவனை ரட்சிங்கன்னா ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனம், என் சிநேகிதனான ஆபிரகாம் என்னை அழைக்கிறார். என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதன் தலையில கை வைங்க. உங்க ஃப்ரெண்ட் யாருன்னா இயேசுவா தான் இருக்கணும். உங்க ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டு யாரு? இயேசுவா இருக்கணும். உன் ஃப்ரெண்டை காட்டு, உன் ஃப்ரெண்டு பேரை சொல்லு, உன்னை யாருன்னு காட்டிடுவேன். நம்ம ஃப்ரெண்டு இயேசு தான் ஃப்ரெண்டு. கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு கூட செலவழிங்க நேரத்தை, இயேசு கூட செலவழிங்க. பூவோடு நார் சேர்ந்தா நாறு மணக்கும். கைகளை உயர்த்தி, அவருடைய இறக்கம் உங்க மேல வரும், அவருடைய ஞானம் உங்க மேல வரும். உங்களுக்கு துன்பம் வந்தா, துயரம் வந்தா, உங்களை மறிச்சு அவரே வெளிப்படுவார். பிசாசு உங்க வீட்டு கதவை தட்டுனா அவர் கதவை திறப்பார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் ஆயுதங்களோடு வர்றாங்க. இயேசு மரிக்கிறார். யார் வேண்டும்? அவர் சொல்றாரு, இயேசு வேண்டும். நான் தான் இயேசு, என்ன கைதி பண்ணுங்க, என் பிள்ளைகளை விடுங்கிறார். வாசிமா. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால், என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடு, இவர்களை போக விடு. இவர்களுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது. கையை தட்டி, நம்மளை முன்னால நின்று மறிக்கிற கர்த்தர் அவர். என்ன அமைதியா இருக்கீங்க? ஆபத்து காலத்தில் கூடார மறைவில மறைத்துக் கொள்வார் அவர். அவர்தான் சிநேகிதர் நமக்கு. இந்த வருஷத்தில் அதிகமாக நீங்க ஜெபிக்கணும். டைரியில் எழுதி வைக்கணும், எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், என் நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தக்கவர் இயேசு. அவர் தான் என் ஃப்ரெண்டு, அவர் தான் என் தெய்வம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் உங்களை ஜபரையில் பார்க்கணும், நான் உங்கள் வீட்டு விசிட்டிங் வருவேன், நீங்கள் என்னையை பார்த்து சொல்லணும். ஆமாம், என் பாஸ்டரையும் அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் சொல்லி எங்கள் அம்மா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இதை காதால கேட்டு நான் திருப்தி அடையணும். கைகளை உயர்த்தி, எழுப்புதலுக்கு காரணம் ஜபந்தான். இந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, இந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு ஸ்டெப்பு நான் சொல்ல போகிறேன், பயங்கரமானவர். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பயங்கரமானவர். உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இப்ப எழுதி வைங்க. ஆமா, அதிசயம் செய்வதில் அவர் பயங்கரமானவர். அந்த அதிசயத்தெல்லாம் உங்களுக்கு செய்வார். நீ எதிர்பார்த்திருக்கிற அதிசயம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த வருஷம் செய்து முடிப்பார். அதிசயம் செய்யலன்னா நம்மளால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அவர் பொறுப்பெடுப்பேங்கன்னு சொல்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பொறுப்பெடுப்பேன் உனக்காக, நான் உத்தரவாதம் சொல்றேன், நான் அதிசயத்தை செய்வேன். வசனத்தை வாசிங்க. யாத்திரா புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம்.
அதற்கு அவர், ஆ, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆண்டவர்ட்ட கேட்ட, என்ன பயங்கரத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே? 2024 என்ன செய்ய போறீங்க? அதிசயத்தை செய்வதில் நான் பயங்கரமானவர்னு எழுதியிருக்கிறேன் பாரு, அது அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதிசயம் நடக்கட்டும், நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், நம்முடைய சரீரத்துக்கு நடக்கட்டும், நோயில்லாத சரீரத்தை தரட்டும், மெராக்கள் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும், குழந்தை பெற்றெடுக்காத கற்பங்கள்ல கனி வரட்டும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் யோபுக்கு அப்படி கொப்பளங்கள். ஆனா அவர் சொல்லுகிறார், சிநேகிதரெல்லாம் பரியாசம் பண்றாங்க, நீ மாய்மாலம் பண்ற, உன்னுடைய பக்தி வீணா இருக்கிறது, எங்களுக்கெல்லாம் இப்படியா சோதனை வந்தது அப்படின்னு. அவர் சொல்றார், என் நியாயத்தை தேவனிடத்தில் எடுத்து வைப்பேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். யோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆனாலும் நான் தேவனை நாடி, என் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். என் நியாயமான வாழ்ந்திருக்கிறேன். தேவன் எனக்கு சாட்சி கொடுத்தார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இந்த மனிதனை போல பூமியில ஒருவனையும் பார்க்கலன்னு பிசாசு கிட்ட போராடினார். ஆனால் நீங்கெல்லாம் என்னைய வீணா வேஷம் போறேன்னு சொல்றீங்க, என் நியாயத்தை தேவனிடத்திற்கு கொண்டு போவேன், அவரோ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். மறுபடி தொடர்ந்து பிரச்சனை. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய பாருங்க, காரியங்கள், பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்றார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. எண்ணி முடியாத இது அதிசயங்களையும் கவனிங்க, அவர் செய்கிறார். அவருடைய நாவல எடுக்க முடியாத ஒரு விசுவாசம். நான் சோதிக்கப்பட்டாலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கபாரா ஹுரியா. அதே மாதிரி 42வது அதிகாரம் 10வது வசனத்துல அப்படியே செய்தார் பாருங்க. 12வது வசனத்துல எல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தாரே, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, சிநேகிதர்கள்ட்ட சொல்றார், நீங்க போய் அவங்கிட்ட பழி செலுத்துங்க யோபு கிட்ட. யோபு பேசுனது போல நீங்கள் பேசலையேங்கிறார். கவனிக்கிறீங்களா? யோபுக்கு நடந்தது எல்லாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். படிமா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12வது வசனம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் ஆடுகள், ஒட்டகங்களும், ஆமா, 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரர்கள் 3 குமாரத்திகளை மறுபடியும் ஒரு பெற்றெடுத்தார். கைகளை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். இதுதான் அவர் நாவுனால பாவம் செய்யல. அதாவது ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் அவர் செய்வார் என்று இரத்தத்தில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது அப்படியே அவர் செய்தார். உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார். ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் தரப்போகிறார். இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் தரப்போகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அதிசயம். அதிசயம்னா என்னங்க? அவன் வியாதி மண்ணோடு மண்ணாய் மக்கி போகல, ஆசீர்வாதத்தோடு மறுபடி வாழ்ந்தான். அந்த அதிசய தேவன் அவனுக்கு அதிசயம் செய்தார். உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஜெயந்தின்னு ஒரு சகோதரி இன்னைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையத்திலிருந்து வருவாங்க. அவங்க வீட்டுக்கு எலிசபெத் அம்மா ஜெபம் பண்ண போவாங்க.
உங்க தம்பிக்கு கண்ணு கிழிஞ்சிட்டு அவர் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறவர், சென்ட்ரிங் அடிக்கிறவன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த ஆணி அப்படி உள்ளே போய் அப்படி கிழிச்சிட்டு கருமொழியை ஒரே ரத்தம் நிற்கலை, ஒரே ரத்தம். சொல்லிட்டாங்க அது சலம் வச்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்தாங்க. கண்ணை திறக்க முடியல. நான் பார்த்தாலே பயமாக இருக்குது. சாட்சியோடு நான் சொல்கிறேன். எலிசபெத் அம்மா அங்கே இருக்காங்க, பார்த்தவங்க அங்கே இருக்காங்க. ஆமாம், அங்கே கட்டு உடைக்கிற ஜபத்தில் இன்னைக்கு வா தம்பி, நீ உடனே புறப்பட்டு வா சபைக்கு, இன்னைக்கு கட்டு உடைக்கிற ஜபம். பாருங்க, அவன் கண்ணை நான் பார்க்க முடியல, சலம் கொடுத்துருக்குது, அழுகிட்டு கண்ணு. ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீர் கண்களை தொடும்போதெல்லாம் பார்வை வந்ததே. இந்த இது எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, மொழியவே எடுக்கணும். ஒரு அற்புதத்தை செய்யும். வெள்ளிக்கிழமை நம்ம கட்டு உடைக்கிற ஜெபம் பண்ணிட்டு அடுத்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாள் மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட போகிறார். கண்ணை எடுக்க போகிறார். கண்ணை எடுக்கிறதுக்கு கையெழுத்து போடுறார். டாக்டர் சொல்கிறாரு, என்னப்பா ஒரு அற்புதம், உன் கண்ணில் அந்த நரம்பு மறுபடியும் பிளட் சர்க்குலர் ஆகுதே, கண்ணை எடுக்க வேண்டாமே இருக்கிறார் நினைக்கிறேங்க. ஆமாம், தம்பியை ஆண்டவர் கண்ணு எடுக்காம கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அதிசயம் என்ன? என் முன்னால் ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் ராஜேந்திரன். ஒரு கை கால் வரல, டிரைவராக இருந்தார். அப்படியே ஆட்டோவில் தூக்கி போட்டு, எங்கே எந்திரிச்சு நில்லுங்க ராஜேந்திரன். இவரை பாருங்க, வாய் பேச முடியல, இந்த கை இதுக்கு மேலே கீழே வரல, அங்கே ஒரு அடைப்பு, இரத்த அடைப்பு. அவரை தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் அற்புதமாய் பேச, அவர் நடக்க, இதே ஊரில் இதே கணத்து கடவுளை சபை வளருமா வளராதா? தேவன் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உட்காருங்க. இயேசு செய்த அற்புதத்தை நான் ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் அசந்து போனாங்க. இதே மாதிரி திமிர்வாதக்காரனை கட்டில் தூக்கிட்டு வராங்க, அங்கே தட்டோடுகளை இறக்குறாங்க. பாருங்கள், உங்கள் விசுவாசத்தை பாருங்கள். மார்க் வீட்டில் போகிற அப்படியே தட்டில் அப்படியே வருது. அவன் திமிர்வாதக்காரன், வாயும் பேச முடியல. ஒரு வார்த்தை சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. இந்த வார்த்தை அவனுக்குள்ள ஒரு சக்தியாய், ஒரு சிருஷ்டிப்பை போல. பார்த்தவங்க எல்லாரும், என்ன இது அதிசயங்களை கண்கள் காண்கிறதே. படிச்சு காட்டுங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி, ஒரு பயம் உண்டாயிற்று. அதிசயமான காரியங்களை எங்கள் கண்கள் கண்டதே என்று சொன்னாங்க. கைகளை உயர்த்தி, இங்க நடந்த அதிசயத்தை இந்த வருடம் உங்களுக்கு செய்ய போகிறார். வியாதி வந்து சுகம் கொடுக்கிறத விட வியாதி வராமலே உங்களை பாதுகாப்பார். எகிப்துக்கு வருகிற கொடிய வியாதி ஒன்றை உனக்கு வரவிட நானே உன் பரிகாரி. அதிசயம் செய்வதில் அவர் பயங்கரமானவர். ஆமா. 2வது, பெருக பண்ணுவதில் அவர் பயங்கரமானவர். ஒரு பெருக்கத்தை உண்டாக்குறதுல, உன் கற்பத்தில் கனி இல்லையா, உன் வியாபாரம் 10, 30, 60 பெருகணுமே, பெருக்கம் இல்லையா, இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உபாகமம் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிங்க. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை, அவரே, கவனிங்க, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. என்ன காரியம் செய்தார்? உன் பிதாக்கள் 70 பேரா எகிப்துக்கு போனார்கள். உன் பிதாக்கள், கவனிங்க, 70 பேரா எகிப்துக்கு போனாங்க. இப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, திரட்சியிலே, பெருக்கத்திலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி இருக்கிறாரே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க பெருக போறீங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? அவர் பயங்கரமானவர். பயங்கரமானவர். எதுல பயங்கரமானவர் என்று நானே ஆண்டவர்கிட்ட கேட்டேன். உன் ஜனங்கள் 70 பேரா தானே போனாங்க எகிப்துக்கு. 70 பேரா போனவங்க பெரிய திரட்சியாய்
பெரிய ஜனக்கூட்டமாய் எண்ண முடியாத அளவுக்கு ஆகினாங்களே, அதை செய்கிறதுல நான் பயங்கரமானவன். கைகளை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பெருக்கிறதுல கர்த்தர் பயங்கரமானவர், பெருக பண்ணுவதில் பயங்கரமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 70 பேராய் இருந்தவங்களை திரட்சியா எண்ண முடியாத ஆட்களாய் மாற்றினார். அவரே உன் புகழ்ச்சி. கண் கண்ட பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்திற்கு போனாங்க. இப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கி. திரட்சியிலே, ஹல்லேலூயா, வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார். வாக்குத்தத்தம் அப்படியே பழிச்சது. பழுக விடமாட்டேன், பெருக விடமாட்டேன் என்று பார்வேன்னு சொன்னான். அவன் கண்கள் காண அவனை அதம் பண்ணி போட்டுட்டு ஜனங்களை பெருக செய்தார். கைகளை உயர்த்தி, எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். என்ன அமைதியா இருக்கீங்க? ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க. ஆமா, அவ்வளவாய் பெருகினார்கள். பெருக்கத்தை கத்த தருவார். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய மனுஷன் மனோவா, அவருடைய மனைவி பேரங்க எழுதல, முதிர்ந்தவர்கள், உண்மையானவர்கள். இவ திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போறா, குழந்தை இல்லை, எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதுக்காக ஆண்டவரை வேதனைப்படுத்தல. அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுதே பயங்கரமானவர் தரிசனமானதாக சொல்றா புருஷங்கிட்ட. ஐயோ, நான் வேலை பார்த்தங்க, ஒருவர் வந்தார், அவர் பயங்கரமானவரா என் கண்ணுக்கு தெரிஞ்சார். சொன்னார், வருகிற காலத்தில் நீ ஒரு ஆண் குழந்தையை பெப்ப. வாசிங்க நியாயாதிபதி புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனமும் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். தேவனாகிய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல, அவருடைய சாயல் தேவனுடைய தூதனுடைய சாயலைப் போல மகா பயங்கரமாய் இருந்தது. மகா பயங்கரமா இருந்தது. என்ன அமைதியா இருக்கீங்க? தலைக்கு மேல கை தட்டுங்க. மகா பயங்கர புருஷங்கிட்ட போய் சொல்றா, எனக்கு ஒருவர் தோன்றினாரே, அவர் மகா பயங்கரமானவர். உடனே அவர் நாளைக்கு வருவாரா? 7வது வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும், திராட்சரசம் குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. கவனிங்க, அப்படியே சிம்சோனை அவள் பெற்றெடுத்தா. என்ன அமைதியா இருக்கீங்க? வீரம் நிறைந்த, வேகம் நிறைந்த ஒரு சிங்கக்குட்டியை பெற்றெடுத்தா. சிம்சோன் அவ்வளவு முதிர்ந்த காலத்தில் கர்த்தர் பயங்கரமானவர் சொன்னது அப்படி நிறைவேறிட்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயங்கரமானவர் திரட்சியாக்குவார், உங்களை பெருக பண்ணுவார். முகத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜன திருச்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு இழிவு. ஆமா, அந்த சபைக்கு மேலும் மேலும் ஜனங்களை உங்க மூலமா தரப்போகிறார். சபை பெருக போகிறது. மந்தை பெருகிறது போல சபை பெருக போகிறது. ஆமா, மத்தேயு 14வது அதிகாரம் 17வது வசனத்துல 2 மீன் 5 அப்பத்தை பெருக செய்தாராம். ஆமா, அடுத்து வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. 21வது வசனம் வாசிங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் மீதி 12 கூட நிறைய எடுத்தாங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அடுத்த அதிகாரம் எடுங்க, 15வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 15வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். சின்ன சின்ன மீன் இருக்கு, 7 அப்பம் இருக்கிறது தெரியுமா? அதை படிச்சு பாருங்க. புருஷர் 4000 பேர் சாப்பிட்டு 7 கூட நிறைய மீதி எடுத்தாங்க. தலைக்கு மேல கை தட்டி திருப்தி பெருக்கத்தை கொடுக்கிறார்.
பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆண்டருடைய இருதயமே பழுகி பெருகக்கூடிய இருதயம்தான் ஆசீர்வாதமே. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு லேலியா சொல்லுங்க. இயேசுகிட்ட உங்க பிள்ளைகளை கொடுங்க, உங்க ஞானத்தை இயேசுகிட்ட கொடுங்க. இயேசுவின் கைக்கு நீங்க வாங்க, உங்களை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எங்கிட்ட ஆவியானவர் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய சபையில் அநேக தொழில் அதிபர்கள் எழும்ப போறாங்க. அநேக ஃபேக்டரிக்கு இந்த வருஷம் போய் நான் ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. அநேக தொழிற்சாலைக்கு என்னைய கூப்பிட போறீங்க. பாஸ்டர், இந்த ஃபேக்டரி நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆமா, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வசனம் எல்லாம் அப்படி நிறைவேற போகிறது. நிறைவேற்றுகிறவர் பயங்கரமானவர். மூணாவது பயங்கரமானவர் ஒரு காரியம் செய்ய போகிறார். எரேமியா எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, துன்பப்படுத்துகிறவர்களை துரத்தி அடிப்பதில் அவர் பயங்கரமானவர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல். இங்க பாருங்க, ஆகையால் அவர் சொல்றார் பாருங்க, கவனிக்கிறீங்களா? ஆமா, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். தினமும் வெட்கப்படுவார்கள். வெட்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அப்படின்னா என்ன? புரிஞ்சுக்கோங்க. பயங்கரமானவர் உங்களோடு இருக்கிறபடினால் சத்துரு இனி மேற்கொள்ள முடியாது, சாத்தான் மேற்கொள்ள முடியாது. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவோ என்று முறியடித்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். உங்களை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு மேன்மையாய் உங்களை நினைக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை நீங்க அறிஞ்சுக்கிடணும். உங்களை முன்குறித்து உங்களை அழைத்து இந்த சபையில நிறுத்தி இருக்கிறவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. என்கிட்ட ஆண்டவர் சொல்றார், உன் கூட இருக்கிறவர் பயங்கரமானவர். நீங்க கோலை கிடையாது, நீங்க பயந்தாங்களி கிடையாது, நீங்க படிக்காத ஆள் கிடையாது. இல்லை அப்படி இப்படி இல்லை. உங்க கூட இருக்கிறவரை யோசித்து பாருங்க. கை கொடுத்து சொல்றாரு, பயங்கரமானவர், சத்துரு மேற்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, இதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்றார். யாக்கோபு சொல்றார், யாக்கோபை பின்தொடர்ந்தாங்க. பிரயாணமே பண்ணக்கூடாது, யாக்கோபுங்கிற ஒரு பேரை அழித்து விட வேண்டும் என்று. ஆனால் அவர் சொல்ற ஆதியாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தா, பயங்கரமானவர் என் பிரயாணத்தை தடை பண்ணுகிற எல்லாரையும் பின்னிட்டு போக செய்தார். வாசிங்க, சூப்பரா இருக்கும். பின்பு பிரயாணமாய் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு சத்துரு பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறான். ஒரு பின்மாற்றத்தின் ஆவி உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கு. ஜெபமே பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. கோயிலுக்கு வரும்போதும் அது இந்த வருஷத்தோட ஆண்டவர் அறுத்தெறிய போறார். ஆமா, பின்தொடர்கிற பயங்கரமானவர் யாக்கோபின் பிரயாணத்தில் கூட இருந்தார். யாக்கோபினுடைய பிரயாணத்தை தடை பண்ணி உலகத்துக்கு நேராக இழுக்கும் போது அவர்கள் பயங்கரமானவர் அந்த பட்டணத்துக்குள்ள இருந்து சொல்றார், அவங்களை பின்னிட்டு போக செய்தார். என்ன அமைதியா இருக்கீங்க?
என்ன அமைதியா இருக்கீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயங்கரமானவர். நீங்க ஒரு கை, அவர் ஒரு கை. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் அவர். 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரு விசுவாசி. அப்படித்தான் ஆண்டவர் உங்களோடு கூட இணைய போகிறார், உங்களோடு கூட இருக்க போகிறார். பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் அந்த சத்துரு 7 வழியா ஓட போகிறான். உங்களுக்கு தெரியுமா? சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கிட்ட உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். தம்பி ஊழியக்காரரே, உங்களை பார்த்து சொல்றேன், என்கிட்ட ஆண்டவர் பேசினார். இந்த வருஷம் சத்துருக்கிட்ட உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆபிரகாம் சாராளும் ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. கொரோசா என்கிற அந்த பட்டணம். அந்த பட்டணத்தின் அதிபதி அபிமெலேக்கு, அவன் ராஜா. ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் அழகா இருப்பா. உடனே அவளை தூக்கிட்டு வாங்குறான், தூக்கிட்டு அரண்மனைக்கு வாங்குறான். தூக்கிக்கிட்டும் போயிட்டாங்க அரண்மனைக்கு. ஆனா அவளை தொட அனுமதிக்கல. தொட்டா செத்து போவேங்கிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனமா, இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, தேவன் அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம், நீ அழைக்கப்பட்ட, நீ தூக்கிட்டு வந்திருக்கல்ல அந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். நீ செத்தாய். அவள் ஒருவனுடைய மனைவியாய் அவ இருக்கிறாளே. ஆபிரகாமினுடைய மனைவி. கேட்கறதுக்கு ஆளு நினைக்கிறியா? ஆபிரகாம் என்னமோ வாய் அப்படி பெசைது ஏதோ தங்கச்சின்னு சொல்லிட்டான், சகோதரின்னு. அவன் பயந்துட்டான். உடனே நீ உன் வாட்டையை காட்டிட்டிய. நான் விட மாட்டேன். ஆபிரகாம் என் ஜெப வீரர், அவர் என் சிநேகிதர். அவர் மனைவியை தொட்டா நீ செத்த. எப்படி மேற்கொள்ளுகிறார் பாருங்க, கைகளை உயர்த்தி. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் போது அவன் அதிகாரிகள் கிட்ட பவுல் வாங்கிட்டு வரான். பேர் சவுல். அவன் துன்பப்படுத்துகள் அவ்வளவு பிரியம், கிறிஸ்தவர்களை அடிக்க உதைக்கிறதுல அவ்வளவு பிரியம். தமஸ்குக்கு வரும்போது தானே சடுதியாய் ஒரு ஒளி அவன் மேலே வீசியது. ஒரு சத்தம், சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அன்னைக்கு மனம் திரும்பினா பாருங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. கண்ணு தெரியாம ஆக்கிட்டாரு, கண்ணு தெரியாம ஆக்கிட்டாரு. அனனியா கிட்ட போய் சொல்றாரு, நீ போய் ஜோம் பண்ணுப்பா, அவனுக்கு கண்ணு தெரியும். அவன் பயப்படுறான். ஐயோ நான் போக மாட்டேன், அவன் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்த. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை சந்திச்சிட்டேன், அவனை ஐஸ் மாதிரி ஆக்கிட்டேன், குழந்தையாக்கிட்டேன். நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் இந்த வருஷமெல்லாம் நடக்க போகிறது. என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. அவர் பயங்கரமானவர். சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி துரத்துவார். எனக்கு ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறார். எசேக்கியேல் ராஜாவின் காலத்தில் அசிரியா ராஜான்னு ஒரு மனுஷன் எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளை மேற்கொள்ள பார்க்குறான். அவன் நிர்மாணிக்கிறான். உன் ஊரில் யாரும் தேவாலயத்துக்கு போகக்கூடாது. பயங்கரமாய் அசிரியா அந்த படம் வருது. அவன் சொன்னதை தேவ சமூகத்தில் எசேக்கியா சொல்லி அழுகிறார். ஆண்டவரே, சனகரிப்பு இப்படி சொல்லிட்டாரே. நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 17-18 இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய செவியை சாய்த்து கேளும். உம்முடைய செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, கர்த்தாவே, நீ உமது கண்களை திறந்து பாரும். உம்முடைய கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி. இங்க பாருங்க, சனகரிப்புன்னு ஒரு ராஜா ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே. அதை சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். ஐயோ, அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நீர் கேளும். கர்த்தாவே, கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி. கவனிங்க, பயப்படுறான். அவன் சொன்ன சத்தம், ஐயோ இந்த ராஜா எல்லாரையும் அழித்து போடுவாரு. என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை அப்படியே கர்த்தர் கேட்டார். ஒரே ஒரு தூதன் அனுப்பினார் பிலிப். அசிரியாவின் பாளையத்துக்குள்ள ஒரு தூதன் போய் 1,85,000 பேர் அதம் பண்ணினார். என்ன அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு அவங்களெல்லாம் பணிவிடை ஆவியா தந்திருக்கிறார். உன் பாதத்தை சுமக்க தந்திருக்கிறார்.
நான் அடிக்கடி தெய்வ தூதர்களுக்கு சொல்லுவேன், இயேசு எனக்கு தந்த பணிவிடை ஆவிகள், மிகாவேலே நீ போ, காபிரியேலே போ, கேருபீன்கள் சேராபீன்கள் போங்க, அவங்களுக்கு நான் கட்டளை இடுவேன், அவங்க தான் உங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கையை உயர்த்தி. ஆமா, 36வது வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 195,000 பேரை சங்கரித்தான். ஒரே ஒரு தூதன் போய் இவன் எப்படி அழிச்சு போடுவேன், அதம் பண்ணி போடுவேன், அரட்டுறான். எசேக்கியா ராஜா பயந்து தேவ ஆலயத்தில் சொல்ற, கண்ணை திறந்து பாரும், செவியை சாய்த்து கேளும், இப்படி அசரியா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, நாங்க பயப்படுறோம். அவர் சொல்லிட்டாரு, ஏப்பா அவனுக்கெல்லாம் நீ பயப்படாத, அவனுக்கு குறித்து கலங்காத, ஒரே ஒரு தூதனை அனுப்புவேன், சங்காரமாவாங்க. கையை உயர்த்தி. பயங்கரமானவர். என்ன அமைதியா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பயங்கரமானவர். இயேசு பயங்கரமானவர். இயேசு பயங்கரமானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு பயங்கரமானவர். இயேசுவை பிடிக்க வரும்பொழுது எல்லாரும் குருட்டாட்டமாக விழுந்தாங்க. அவர் பயங்கரமானவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னை ரட்சிக்க, உன்னை தம்முடைய பிள்ளையாய் மாற்ற தன்னுடைய இரத்தத்தை அப்படியே சிந்தினார். ஒருத்தன் அடிக்கும் பொழுது அப்படியே அடிக்கிறவனுக்கு தன் தாடையை கொடுக்கிறார், காரி துப்புறவனுக்கு அப்படி தன் முகத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, படச்சாலையை உழுதது போல என்னுடைய முதுக உழுதார்கள், உனக்காக அற்புதம் செய்ய. எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க, எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க, எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. பயங்கரமானவர். 3 காரியங்களை செய்வார். அதிசயங்களை செய்கிறதுல பயங்கரமானவர், பெருக பண்ணுகிறதுல பயங்கரமானவர். 3வது, உன்னை துன்பப்படுத்துகிறவளை துரத்துவதில் பயங்கரமானவர். சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. சிலுவையை பாருங்க, கவனிங்க. இப்போ இந்த சிலுவையை பார்க்கணும், இது ரொம்ப முக்கியம். அவர் ரத்தத்தை நீங்க பார்க்கணும். அவர் 3 ஆணியில தொங்குறாரு, அதை நீங்க பார்க்கணும். ஒரு பினா கிறிஸ்து என்கிற ஒரு முள்ள கிரீடமாய் வைத்து ஒரு கோலை வச்சு அடிக்கிறாங்க. சிறுமூலை பெருமூலை உடைஞ்சி பீரிட்டு வருகிறது. வேதம் சொல்கிறது, சகல விபரீதங்களையும் அவர் சிலுவையிலே சகித்தாராம். அவர் சிலுவையிலே, ஆமா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், முடிங்க சொல்லுங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அடுத்து இவர் சொன்னார், இதோ தாகமாயிருக்கிறேன். அடுத்து இவர் சொன்னார், அதோ உன் தாய். அடுத்து 5வது வார்த்தையை சொன்னார், சொல்லுங்க பாப்போம். ஆமா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லமா சபக்தானி. அதற்கடுத்து சொன்னார், சொல்லுங்க 5வது வார்த்தை, ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்றைக்கு என்னோடு கூட. ஆமா, அடுத்து அவர் சொல்கிறார், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அடுத்து சொல்றார், எல்லாம் முடிந்தது. உடனே காடி எடுத்து ஒரு வாயில கொடுக்கிறாங்க, கசப்பு கலந்த காடி. அவர் குடிக்க மறுக்கிறார், ஆனாலும் அவர் குடித்தார். ஒரு போர்ச்சேவகன் விழாவில் குத்துகிறான், ரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது. அது உங்க தலையை நனைக்கிறது. கர்த்தர் எனக்கு காட்டுகிறார், அந்த ரத்தம் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது, அந்த ரத்தம் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒப்பு கொடுங்க. அந்த கல்வாரி ரத்தத்தை பாருங்க, கல்வாரி ரத்தத்தை பாருங்க, கல்வாரி ரத்தத்தை பாருங்க, கல்வாரி ரத்தத்தை பாருங்க. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும்,
பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.